இது வந்து ரைஸ் பேக்கு. இந்த ரைஸ் பேக்கை வந்து நம்ம க்ரோ பேக் மாதிரி எப்படி நம்ம மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் இல்லை. நான் இதை வந்து தைக்கிறதுக்கோ எதுவுமே ஒன்றுமே பண்ண வேண்டாம். இந்த பேக்கை நம்ம இப்படி எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு இந்த எட்ஜஸ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜஸை வந்து இப்படி உள்ளே தள்ளி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி 2 சைடுமே உள்ளே தள்ளி விட்டுறணும். இப்படி உள்ளே தள்ளும்போது நமக்கு என்னென்னா பேஸ் வந்து நல்லா கொஞ்சம் அகலமாக கிடைக்கும். அதுக்காக நம்ம இதை உள்ளே தள்ளி விட்டுறணும். நாங்கள் இதை உள்ளே தள்ளியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ இது மேலே வந்து இதை ஆஃபாக நம்ம மடக்கி விட்டுக்க வேண்டியது தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டி இதை நம்ம இது ஆஃபாக நல்லா கரெக்டாக கொண்டு போகணும். நம்ம இப்படி வீட்லேயே வந்து நம்ம அரிசி பேக்லாம் நிறைய இருக்கும், அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி மடக்கி நம்ம அதில் வந்து மண் போட்டு செடி வளர்த்துக்கலாம். வேஸ்ட் ஆகாமல் நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இது இந்த பேகு கடையில் போய் தான் நம்ம க்ரோ பேக் வாங்கணும்னுட்டு அவசியம் இல்லை. நம்ம இருக்கிறத இதை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது இருக்கிற வரைக்கும் நமக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இத்து போயிடுச்சுன்னா நம்ம வேறு ஒரு பேக் கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி பாருங்க, இது கொஞ்சம் நல்லா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இந்த உள்ளே பார்த்திங்கன்னா இந்த கார்னர் எட்ஜஸ்ட் பீஸ் நம்ம உள்ளே அமைக்கணும் இல்லையா, அது வந்திருக்கு. இதை நல்லா சரி பண்ணிக்க வேண்டியது. பாருங்கள், இதை நம்ம எதுவுமே கட் பண்ணவும் வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்படியே நம்ம இதை ஃபோல்ட் பண்ணி இப்படி வச்சுட்டோம்னா நமக்கு இந்த க்ரோ பேக் ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம இதில் மண் போட்டு நமக்கு என்ன தேவையோ, எந்த செடி வைக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம வச்சுக்கலாம். இது வந்து மக்கி போகிற டைம் வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். மக்கி போயிடுச்சுன்னா நம்ம வேறு ஒன்று கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பேக் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இது நம்ம அவுட்டரில் வந்து நம்ம எதாவது இப்போ கலர் அடிச்சிக்கணுனாலும் கலர் அடிச்சிக்கலாம். நம்ம எதாவது பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணும்போது இது வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த பேக்குமே நம்ம பார்க்குறதுக்கு. இது மாதிரி யாரெல்லாம் நீங்கள் இந்த ரைஸ் பேக்கில் வந்து செடி வளர்க்குறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள், இந்த பேக்கில் வந்து நாங்கள் மண் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். மண் ஃபில் பண்ணி இப்போ மண் ரெடியாக இருக்குது. இப்போ இதில் வந்து எனக்கு தேவையான செடியை நான் இதில் நட்டுக்க போகிறேன். இது நல்லா ரவுண்டாக வேறு இருக்குது பாருங்கள். ஸோ இதனால் நம்ம வந்து நமக்கு கிடைக்கிற இந்த ரைஸ் பேக் எது இருந்தாலும் நம்ம இதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.